வணக்கம். நம்முடைய ஆன்மீக துளிகள் சேனல்ல தொடர்ந்து பலவிதமான விநாயகரினுடைய ரகசியமான வடிவங்களையும் அந்த வடிவங்களை எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத பத்தியும் அந்த வடிவங்களுக்கு உரிய மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் நாம பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில இப்ப நாம பார்க்க போறது தங்க மழையை பொழியக்கூடிய தங்கத்தை கொட்டி கொட்டி கொடுக்கக்கூடிய அற்புதமான விநாயகரினுடைய வடிவமான ஸ்வர்ண கணபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விநாயகரை தான் நாம பார்க்கிறோம். ஸ்வர்ண அப்படிங்கிற வார்த்தைக்கு தங்கம் அப்படின்னு பொருள். தங்கமாக இருக்கக்கூடிய கணபதி, தங்கம் போல மின்னக்கூடிய கணபதி, தங்கத்தின் வடிவத்தில் இருக்கக்கூடிய கணபதி அப்படிங்கிறதுனால இந்த கணபதியை ஸ்வர்ண கணபதி அப்படின்னு சொல்றோம். இந்த கணபதியினுடைய வழிபாடு ஸ்வர்ணப்பிரதம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த கணபதியை நாம வழிபட்டோம் அப்படின்னா தங்கமானது நம்மை தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி பைரவர்ல ஸ்வர்ணாகர்ஷண பைரவரானவர் அவரை வழிபட்டவர்களுக்கு தங்கத்தை தேடி வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தவராக இருக்காரோ, அதே வகையில விநாயகரினுடைய இந்த வடிவமானது வழிபடப்பட்டது அப்படின்னா அந்த இடத்துல தங்கம் தானே தேடி வரும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. அந்த வகையில இந்த கணபதியினுடைய மந்திரத்தை நமக்கு கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டானா பார்கவ ரிஷி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிருகு முனிவர் தான் இந்த மந்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கார். இந்த கணபதியினுடைய மந்திரமானது நிஸ்ருத் காயத்ரி சந்தஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சந்தஸ்ல இருக்கு. இந்த கணபதியை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு அபரிமிதமான செல்வ செழிப்பும் தன தானியமும் தங்கமும் நம்ம வீட்டுல ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கணபதியை பத்தி சொல்லும் பொழுது ஸ்வர்ணாத்ரவ் ஸ்வர்ணகேஹே அப்படின்னு சொல்றா போல தங்க மலை, அதாவது தங்க குவியலுக்கு நடுவுல இருக்கிறா போலவும் தங்க மாளிகைக்கு நடுவுல இருக்கக்கூடியவராகவும் பலவிதமான மணிகளால் செய்யப்பட்ட மகுடத்தை தரித்தவராகவும் ரத்னங்களால் செய்யப்பட்ட மண்டபத்தில் நடுவுல இருக்கக்கூடியவராகவும் அழகான யானை முகத்தை உடையவராகவும் தலையில் சந்திரனை தரித்தவராகவும் கையில பாசம் அங்குஷம் ஏகதந்தமும் அபயஹஸ்தமும் தரித்தவராகவும் எப்பொழுதும் ஆனந்தமே வடிவமாக இருக்கக்கூடியவராகவும் இந்த கணபதியை நாம மனதால் தியானித்தோம் அப்படின்னா நம்மளை தேடி தங்கமானது தானே வருகிறது அப்படின்னு சொல்லப்படுது.